இப்போ ரீசெண்டா வந்து பா. ரஞ்சித் சார் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தவறிட்டாங்க இல்லையா? அதுக்கு வந்து டைரக்டர் பொறுப்பேத்துக்கணும். அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னும் பொழுது, நிஜமா ஒரு சிச்சுவேஷன் இப்படி இருந்தா யாருமே எதுவுமே பிளான் பண்ணி பண்றதில்ல. என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அந்த மாரி தவறும் பொழுது, ஒரு உயிர வந்து யாராலயுமே திருப்பி கொண்டு வர ஆமாங்க. முடியாது. இந்த நேரத்துல இது யாரு பொறுப்பேத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்துக்கு? அந்த அது நம்ம மாதிரியான தவறு. யூனியன்ல பொறுத்தவரைக்கும் என்ன மேம், அந்த ம். கார்டு வாங்கும்போது சில யூனியன்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அத பத்தி நான் தெரிஞ்சதில்ல. ம், ம், அதுல வந்து எழுதி குடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ம். உயிருக்கெல்லாம் போயிடுச்சுன்னா எந்த பொறுப்பும் கிடையாதுன்ட்டு. இன்சூரன்ஸ் எல்லாமே அப்படியா? போட்டிருப்பாங்க. ஆமா. ஓகே. ஸ்டெண்ட் பொறுத்தவரைக்கும் உயிர் மரணம் தப்புனா உயிர் இருக்குல்லன்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸ்டெண்ட் பொறுத்தவரைக்கும் பொழைச்சா ராஜா, ம். பொழைக்கலன்னா உயிர் போயிடும் அவ்வளோதான். ஓகே. நெறைய விஷயம் நடந்திருக்கு மேம். ம். அதுல பார்த்தா நம்ம விஷால் சார்லாம் இந்த மார்க்கண்டேயன்லாம் எப்பயோ இறந்துட்டு இருப்பாரு. அந்த லாரி போஸ்ட்ல அடிச்சுன்னு வரோம் பாருங்க. ஆமா, ஆமா, ஆமா. அந்த செட்ல கீழ பார்த்துட்டு இருந்தாராம் சாரு. அதெல்லாம் அப்பயே இறந்துட்டு இருப்பாரு சார்லாம். அதான் கடவுள் புண்ணியம். நேரம் தாங்க எல்லாருமே. ம். இது அவங்களால தப்பு கிடையாது. இவங்க மேல தப்பு கிடையாது.